ஹாய் எவ்ரி ஒன். விபிஜி ராம்ஜி ஆக்ட் இந்த விஷயத்தை பற்றி நம்ம எல்லோரும் இப்போ கேள்விப்பட்டு இருக்கதான், நியூஸில் இருக்கதான். அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த ஷார்ட்ஸில் பார்த்துலாம் வாங்க. ஜூலை 1, 2026 இந்த ஸ்கீமை வந்துட்டு நம்மளுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 125 days ரூரல் லைவ்லிஹுட்ஸ்க்கு கேரண்டி வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது தான் இதோட மெயின் எய்ம். இப்போ நீங்கள் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கான அவசியம் ரொம்பவே இருக்குது. விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜ்விகா மிஷன் கிராமீன் ஆக்ட் 2025 அப்படின்றது தான் இந்த விபிஜி ராம்ஜியோட ஃபுல் ஃபார்ம். இப்போது நேஷ்னல் லான்ச்சாக நம்மளுக்கு ஜூலை 2 முக்கவாரிப்பள்ளி ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி நரேகா 2025 அப்படின்ற இந்த ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ண கொண்டு வந்தது தான். இது என்னடா புதுசாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நம்மளோட ரூரல் லைவ்லிஹுட்ஸில் 100 நாள் வேலை திட்டம்னும் கம்மாபட்டு அப்படின்னும் மதுரை சைடில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓடை திட்டம் அப்படின்னும் சில ஊரில் சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுக்கு எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமில் முன்னாடி 100 நாள் வேலை தந்தாங்க, இப்போ 125 நாள் வேலை தராங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு மேலே இதில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு சென்ட்ரல் சாரா ஃபர்ஸ்ட் டைம் 95,692 crores வந்துட்டு இந்த விபிஜி ராம்ஜி ஆக்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒதுக்கி வச்சுருக்காங்க. 4 மேஜர் திமேட்டிக் ஏரியாஸில் இதில் வேலை கொடுக்க போகிறாங்க. வாட்டர் செக்யூரிட்டி, கோர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைவ்லிஹுட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒர்க்ஸ் டு மிட்டிகேட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எம்ஜி நரேகாவில் இந்த எம்ஜி நரேகா ஸ்கீமில் வந்துட்டு கிராம் சபா, அதாவது பாட்டம் அப் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணாங்க. நம்மளுக்கு ஊரில் என்ன வேலை இருக்கோ அதுக்கானதை ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்து அதில் இருந்து மக்களுக்கு வேலை தந்துட்டு இருந்தாங்க. இப்போ டாப் டவுன் அப்ரோச்சாக நம்மளுக்கு திமேட்டிக் ஏரியாஸை நம்மளுக்கு ஆக்ட்லேயே கொடுத்துட்டாங்க. இதுக்கு கீழே தான் இவங்க என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்ப்பாங்க. ஓகேவா? ஆக்ட் எம்பவர் ஸ்டேட்ஸ் டு நோட்டிஃபை அண்ட் அக்ரிகேட் பாஸ் பீரியட் 60 days. இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மேஜர் இஷ்யூவாகவே இருந்தது. இந்த 100 நாள் வேலை திட்டம்னால அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் வந்துட்டு கிடைக்கிறதில்ல, ரொம்பவே தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கான சொல்யூஷனே இதில் கொடுத்துருக்காங்க. 60 days பாஸ் பீரியட் அப்படின்றது ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக நோட்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளானிங் ஃப்ரேம்வொர்க் வந்து பாட்டம் அப்லேருந்து டாப் டவுனாக மாறி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் மானிட்டரிங் ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல் ஸ்டியரிங் கமிட்டி அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் ஒன், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுமே எவ்வளோ அலோகேட் பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியானது. ஸோ இதுவுமே ஃபண்ட் ஷேரிங், அந்த 2 விஷயத்தினால இந்த ஆக்ட் வந்துட்டு ரொம்பவே கான்ட்ரவர்சி ஆச்சு 2025. இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் காஸ்ட் ஆஃப் வேஜஸை ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டாங்க. 3/4 மெட்டீரியல் காஸ்ட் கொடுத்தாங்க. ஷேர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போது நம்மளோட இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா விபிஜி ராம்ஜியில் 60-40 பிரின்சிபல் ஃபார் அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் 90-10 அப்படின்றது ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை ஏற்றுப்பாங்க. 40 இது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏற்றுப்பாங்க. எல்லாத்துலேயுமே, அதாவது வேஜஸ், மெட்டீரியல் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் எல்லாத்துலேயுமே. நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸையும் காம்பன்சேஷனையும் அவங்க பே பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இப்போ பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஃபிஸ்கல் பர்டன் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு இப்போ இந்த விபிஜி ராம்ஜி ஆக்டில் அதிகமாக வந்திருக்கு. அதனால தான் இது பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த பெனிஃபிஷியரியில் ஹையஸ்ட் பெனிஃபிஷியரி இதுக்கு முன்னாடி எம்ஜி நரேகாவில் எடுத்திருக்கோம். அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு 100% அலோகேட் பண்ணுறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 10% ஆஃப் தி அலோகேஷன் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு தான் வாங்கிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.